ஓகே டன். ஓகே ஸோ டைனமிக் ரவுட்டர்ஸ். ஓகே ஸோ ரவுட்டர் பேராம்ஸ்னு சொல்லுவோம், டைனமிக் ரவுட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரவுட்டர் இருக்குது, இப்போ ரவுட்டருக்கு பக்கத்தில் அபோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அபோட்டில் வந்து எனக்கு சம்திங் ஏதோ ஷோ ஆகுது அப்படின்னா, அபோட்டுக்கு பக்கத்தில் எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடி வருது, இல்லை ஏதாவது ஒரு நேம் வருது அப்படின்னா, அந்த ஐடிக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து இங்கே பேஜ் வந்து எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ப்ராடக்ட் இருக்குது, ஒரு 100 ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து ஒரு 10வது ப்ராடக்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேப்டாப் இருக்குது அப்படின்னா, லேப்டாப்பில் ஹெச்பி இருக்குது அப்படின்னா, ஹெச்பி அந்த லேப்டாப்போட மாடல்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எனக்கு வரும். இதே வந்து எனக்கு லெனோவா இருக்குது அப்படின்னா, லெனோவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எனக்கு வரும். ஸோ அதேமாரி எனக்கு ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறேன்ல, தட்ஸ் கால்டு டைனமிக் ரவுட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே ஸோ அதை எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதே கெட்டு யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, அதே நான் கெட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன், ஆப் டாட் கெட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். இதில் எனக்கு ரவுட்டர் யூஆர்எல் இருக்கும். ஸோ கமா கொடுத்து இதில் வந்து எனக்கு அனானமஸ் ஃபங்க்ஷன் எனக்கு இருக்கும் இல்லையா. இந்த அனானமஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே எனக்கு ரெக்யூஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ் எனக்கு ரெண்டுமே இதில் வந்து இருக்கும். இப்போ இந்த ரவுட்டரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்லாஷ் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸ்லாஷ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கோலன் கொடுத்து ஒரு ஐடி கொடுக்குறேன். ஓகே ஸோ கோலன் கொடுத்து ஒரு ஐடி இந்த இடத்துல கொடுக்குறேன். இது வந்து என்னது, ரெக்யூஸ்ட். ஓகே ரெக்யூஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்லாஷ் ஒரு கோலன் கொடுத்து ஒரு ஐடி கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைனமிக் ரவுட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறது. ஓகே ஸோ டைனமிக் ரவுட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது. இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து எடுத்து விட்டுறேன் மேலே உள்ளதை. ஓகே ஸோ இது எனக்கு வேண்டாம், கெட்டு மட்டும் எனக்கு இருக்கட்டும். இதை நான் எடுத்து விட்டுறேன். டன். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ரவுட்டர் எழுதிட்டேன், டைனமிக் ரவுட்டர் நான் வந்து எழுதிட்டேன். இப்போ இதில் வந்து நான் இங்கே கால் பண்ணக்குள்ள, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த இதில் வந்து நான் இந்த ரவுட்டர் நான் கால் பண்ணுறேன். ஓகே என்னோட ரவுட்டரோட ஸ்க்ரீன் தெரியல ப்ரோ. ஸ்க்ரீன் தெரியலையா? தெரியல. இப்போ தெரியுதா? தெரியுது ப்ரோ. மொபைலில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன், அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே ஸோ நான் சொன்ன மாதிரி டைனமிக் ரவுட்டர். ஓகேவா, ஸோ நான் இதை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம எப்படி டைனமிக் ரவுட்டர் வந்து நம்ம எழுதுவோம் அப்படின்னா, ஸோ ஆப் டாட் கெட், நான் கெட் மெத்தட் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். போஸ்ட் மெத்தட் வேறு எந்த மெத்தட் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணல. அதை நம்ம வந்து போஸ்ட் மெத்தடெலாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ கெட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எழுதிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து நான் யூஆர்எல் கொடுப்பேன். ஸோ என்னோட யூஆர்எல் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா, 1. ஸோ அதுக்கப்புறம் வந்து கமா கொடுத்து ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் நான் வந்து இந்த இடத்துல கொடுப்பேன். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ரெக்வெஸ்ட் இருக்கும், தென் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த யூஆர்எல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு யூசர்ஸ் எனக்கு பேஸாக ஏதோ ஒரு யூஆர்எல் வேணும். ஸோ அதில் யூசர்ஸ் கமா ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கோலன் கமா ஐடி நான் வச்சிடறேன். ஓகேவா, ஸோ கோலன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிடறேன். ஓகே ஸோ இப்படி தான் நான் யூஆர்எல் வந்து எழுதுவேன். ஓகேவா, ஸோ இதுதான் எனக்கு பேஸ் யூஆர்எல்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ப்ரௌசர் போயிட்டு இந்த ப்ரௌசரில் நான் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு கமா கொடுத்து ஏதாச்சும் ஒரு நான் சம்திங் டைப் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஐடிக்கு தகுந்த மாதிரி எனக்கு இங்கே டேட்டா வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே ஸோ இந்த ஐடிக்கு தகுந்த மாதிரி எனக்கு டேட்டா டிஸ்பிளே ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ இதை நான் ரன் பண்ணி விட்ட பிறகு எனக்கு இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ இந்த கொரி, இதுதான் எனக்கு கொரி அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஓகேவா, கொரி பேராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரவுட் பேராம்ஸ், கொரி பேராம்ஸ். ஸோ இப்போ இதில் தான் நம்ம ரவுட் பேராம்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரவுட்டரில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அது ரவுட்டர் பேராம்ஸ் அப்படின்னா, இந்த ரவுட்டரில் இருக்கக்கூடிய பேராமீட்டரை பேஸ் பண்ணி நான் டிஸ்பிளே பண்ணணும். அப்போது இந்த ரவுட்டர் நான் கால் பண்ணக்குள்ள இந்த ரவுட்டரில் இருக்கக்கூடிய இதுதான் பேராமீட்டர். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் பேராமீட்டர். ஓகேவா, ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் பேராமீட்டர். அப்போது அந்த பேராமீட்டரை நான் இங்கே எடுக்கணும். எப்படி எடுப்பேன் அப்படின்னா, இந்த ரெக்யூஸ்ட், அங்கே ரெக்யூஸ்ட் போகும். இப்போ நான் இங்கே வந்து நான் வந்து ப்ரௌசரை நான் இங்கே கால் பண்ணதுக்கப்புறம், இங்கே நான் வந்து இதை ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரெக்யூஸ்ட் போகும். ஓகேவா, அந்த ரெக்யூஸ்ட்லேருந்து பேராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று கிடைக்கும்.
அந்த பேராம்ஸில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று கிடைக்கும். ஏன்னா இங்கே நான் ஐடின்னு தானே வாங்கியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ அப்போ எனக்கு இங்கே ஐடி அப்படிங்கிற மாதிரி எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டில் ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ நான் ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் கொடுக்குறேன். சென்ட் பண்ணி விடுறேன். ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் கொடுத்துட்டு ஓகே யுவர் டைனமிக் ரவுட்டர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதில் டாலர் சைன் கொடுத்து இதில் வந்து நான் அந்த ஐடியை வந்து இந்த இடத்துல இப்படி கால் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ இதுமாரி நான் வந்து பண்ணி விட்டுறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். யுவர் டைனமிக் ரவுட்டர் இஸ் அந்த நம்பர் இதில் வருது. ஸோ இப்போ நான் இதில் வந்து ஏதாவது நான் கண்ணாமன்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அது இங்கே வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி இது இங்கே ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நம்ம அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்கக்குள்ள அங்கே நம்ம வேறு மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ப்ராடக்டோட நம்பர் 101 அப்படின்னா 101, ஸோ 102 அப்படின்னா எனக்கு 102, 103 அப்படின்னா 103. ஸோ இதேமாரி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு ரவுட்டருக்கு தகுந்த மாதிரி எனக்கு பேஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து எனக்கு டைனமிக் ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரவுட் பேராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறது. ஓகே, இது ஒரு விஷயம். இது ரவுட் பேராம்ஸை பற்றி சொல்கிறது. தென் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா கொரி பேராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ கொரி பேராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுமாரி நிறைய இருக்குது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, கொரி பேராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறது. இந்த கொரி பேராம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து எனக்கு ரவுட்டரில் பேராமீட்டர் கொடுக்குறது. இப்போ இன்னும் சம்திங் சில ரவுட்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, யூஆர்எல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சர்ச்னு இருக்குது அப்படின்னா ஒரு கொஷின் மார்க் கொடுத்து இந்த இடத்துல சம்திங் ஏதாவது கொரி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கக்கூடிய கொரிக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். தட்ஸ் கால்டு கொரி பேராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஓகே, ஸோ இந்த கொரி பேராம்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த சர்ச்சிங்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரவுட்டர் பேராமுக்கும் இந்த கொரி பேராமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த ரவுட்டர் பேராம்ஸை மேக்ஸிமம் அந்த ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. அதாவது ஒரு பேஜும் தனித்தனியாக இருக்குது. அதாவது ஒரு பேஜ் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட பேஜ் இருக்குது அப்படின்னா அந்த பேஜை நான் வந்து தனித்தனி ப்ராடக்ட்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே டீட்டெயில்ஸுமே அந்த ஒரு பேஜில் டிஸ்பிளே ஆகணும். இப்போ நான் ப்ராடக்ட் 1 கிளிக் பண்ணேன் அப்படின்னா ப்ராடக்ட் 1ஓட டீட்டெயில்ஸ் வரணும். ப்ராடக்ட் 2ஓட கிளிக் பண்ணனா ப்ராடக்ட் 2ஓட டீட்டெயில்ஸ் வரணும். ஸோ அதேமாரி வந்து பேஜஸ் வந்து தனித்தனியாக இருக்குது அப்படின்னா ரவுட்டர் பேராம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போது கொரி பேராம்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கொரி கொடுத்து ரவுட்டரில் எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டாவை ஆட் பண்ணி அதுக்கான டேட்டாவை நம்ம டிஸ்பிளே பண்ணுறது தான் இந்த கொரி பேராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இந்த கொரி பேராம்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த சர்ச்சிங்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம சர்ச் பண்ணுறோம்ல அந்த சர்ச்சிங்கில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கொரி பேராம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கொரி பேராம்ஸுக்கு ஒரு ரவுட்டர் எழுதுகிறேன். கெட்டு சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ இதில் வந்து ரெக்யூஸ்ட் ரெஸ்பான்ஸ் டாலர் சைன் கொடுத்துட்டு நான் இந்த கான்ஸ்டன்ஸில் அதேமாரி கொரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வேரியபிள் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரெக்யூஸ்டில் இருக்கக்கூடிய டாட் கொரி டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். ஓகேவா, ஸோ கொரி டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ அதாவது இந்த இடத்துல கொரி நம்ம கொடுக்குறோம்ல இதை வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதுலேயே இருக்கும் இன்பில்டாக. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கொரியை வந்து நம்ம வந்து வாங்குவோம். ரெக்யூஸ்ட் டாட் கொரி டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வரும். இப்போ நான் இதில் என்ன கொடுக்குறேன் அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருதா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நான் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போது அப்போ நான் இந்த இடத்துல நான் வந்து கொரி கொடுக்கக்குள்ள நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா நேம் ஈக்குவல் டு லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன். ஓகேவா, அப்போ எனக்கு லேப்டாப் வரும். அப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் வேறு ஏதாவது வாங்குறேன். இப்போ நேமுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா டேட்டான்னு வாங்கிப்பேன்.
டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பேன். அப்போ இந்த இடத்துல நான் என்ன நேம், இது ஆக்சுவலி அங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நேமை செட் பண்ணுற மாதிரி இன்பில்டா அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதுக்கான கோடு வந்து எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன நேம்ல நம்ம வாங்குறோமோ அந்த நேம்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பேராமீட்டர்ஸ் ஸ்டார்ட் கொடுக்கணும், வேல்யூ கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் அந்த சர்ச் அப்படிங்கிறத எனக்கு வந்து மெயின் பேஸ் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். அதில் ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்து அங்கே என்ன நேம் வாங்குனீங்களோ அந்த நேமுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வேல்யூவை பாஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, அவ்வளோ சைன் கொடுத்துட்டு பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா வந்துடும். இல்லை எனக்கு வந்து இந்த நேம்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சி, ஆக்சுவலி எல்லாம் இப்படி தான் கொடுப்போம், இதுதான் வந்து மெயின் கான்செப்ட், இப்படி தான் நம்ம வந்து கொடுப்போம். ஜஸ்ட் நம்ம வேணா டேட்டா எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் கொரியை மட்டும் நம்ம பாஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, கொரியை மட்டும் பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வருது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதில் யாராவது வருதா, cannot convert object to primitive value அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இங்கே எந்த வேல்யூமே கொடுக்காம நம்ம வந்து வேல்யூ பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ ப்ரிமிட்டிவ் வேல்யூ, அதாவது அதை வந்து ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது எரர் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம கொடுத்து ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வேல்யூவை பாஸ் பண்ணணும், டேட்டா ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வேல்யூ வந்துடும். ஓகேவா, ஸோ இதேமாரி நம்ம வெறுமே நேம் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம கொரி மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் வரும். ஸோ அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து கொரி பேராம்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இது ரவுட்டர் பேராம்ஸ், இது கொரி பேராம்ஸ். எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, பேஜ் வைஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்னா இது ஏதோ சம்திங் சர்ச் பண்ணுறோம், ஃபில்டர் கான்செப்ட்ஸ் ஏதாவது வந்து ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வேணால் போயிட்டு ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் பாருங்களேன், நீங்கள் ஏதாவது வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த கொரி பேராம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த ரவுட்டர் பேராம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ், அதுதான் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ கிளியர் ஆல் ஆஃப் யூ? ஓகே, ஓகே, ஸ்டேட்டஸ் கோடு வந்து நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரவுட்டர் ஆர்டரிங். ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னா ரவுட்டர் ஆர்டரிங் பார்க்கலாம். ஓகே, ஸோ ரவுட்டர் ஆர்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த 2 ரவுட்டையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, இப்போ நமக்கு வந்து ரவுட்டரோட ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா when you use dynamic router. ஓகே, அதாவது எப்போ நீங்கள் வந்து டைனமிக் ரவுட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போது இந்த ரவுட்டர் ஆர்டருங்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த ரவுட்டர் ஆர்டர் அப்படின்னா எந்த ரவுட்டர் ஃபர்ஸ்ட் வரணும், எந்த ரவுட்டர் செகண்ட் வரணும் அப்படிங்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டைனமிக் ரவுட்டர் கொடுக்குறேன். அதாவது இந்த ரவுட்டர் நான் இந்த இடத்துல இப்படி கால் பண்ணிடுறேன், டைனமிக் ரவுட்டர். இப்போ இந்த இடத்துல இன்னொரு ரவுட்டர் வந்து எழுதுறேன், app.get user.all சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இப்போ இதுக்குள்ளே கொடுத்துட்டு நான் வந்து ரெஸ்பான்ஸ் டாட் ஆல் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். ஓகேவா, அப்போ எனக்கு இது வந்து என்ன டைனமிக் ரவுட்டர் இல்லையா, இது வந்து சம் ஸ்பெசிஃபிக் ரவுட்டர் இல்லையா, ஸ்டாட்டிக் ரவுட்டர்னு வச்சுக்கலாம். இது டைனமிக் ரவுட்டர், எனக்கு இது ஸ்டாட்டிக் ரவுட்டர், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரவுட்டர்னு வச்சுக்கலாம், ஸ்டாட்டிக் ரவுட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல யூசர் தானே, யூசர்ஸ். ஓகே, யூசர்ஸ் ஸ்லாஷ் ஏதாவது ஒன்று கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஐடி வரும். இப்போ நான் இந்த யூசர்ஸ் டாட் ஸ்லாஷ் ஆல்ல நான் கால் பண்ணுறேன். ஆல் எனக்கு என்ன இருக்குது, ஆல் யூசர்ஸ்னு எனக்கு இருக்குது. நான் இந்த இடத்துல ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு யுவர் டைனமிக் ரவுட்டர் இஸ் ஆல் அப்படிங்கிறது தான் வருதே தவிர
எனக்கு இந்த ரவுட்டர் வரல, ஆல் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரவுட்டர் வரல. அப்போ எனக்கு என்ன ஆகுது, இந்த டைனமிக் ரவுட்டர் தான் எனக்கு என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரவுட்டர் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகலை. அதாவது எந்த ரவுட்டர் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா, இந்த யூசர்ஸை பேஸாக கொண்ட ரவுட்டர்ஸ் எதுவுமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகலை. ஓகேவா? நீங்கள் என்ன நினச்ச கூடாது, இந்த டைனமிக் ரவுட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு கீழே எந்த ஸ்டாட்டிக் ரவுட்டர் கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல வேற யூஆர்எல் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வேற ஏதாவது கொடுக்கலாம். யூசர்ஸுக்கு பதிலாக நேம் சம்திங் ஏதோ நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அது ஒர்க் ஆகும். இப்போ நான் இதில் வந்து நேம் ஆல்னு கொடுத்தேன்னா ஆல் யூசர்ஸ் அது ஒர்க் ஆகும். எனக்கு இந்த யூசர்ஸை பேஸாக கொண்ட எந்த ரவுட்டருமே எனக்கு ஒர்க் ஆகாது. அந்த இடத்துல யூசர்ஸ் ஆல்னு கொடுத்தேன் அப்படின்னா யுவர் டைனமிக் ரவுட்டர் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகும். இதுதான் ரவுட்டர் ஆர்டர்னு சொல்லுவோம். எப்போ நீங்கள் இந்த டைனமிக் ரவுட்டர் கொடுக்குறீங்களோ அந்த டைனமிக் ரவுட்டர் எப்போதுமே உங்களுக்கு எங்கே இருக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டில் தான் இருக்கணும். ஓகேவா? லாஸ்ட்டில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்படி இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இங்கே மேலே வந்து எது எதுனா இருக்கலாம். டைனமிக் ரவுட்டர்ஸ் எப்போதுமே நீங்கள் லாஸ்ட்டில் தான் என்ன ஆகணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்டாட்டிக் அதாவது ஒரு பிரிச்சுக்கணும். இப்போ எப்படின்னா இப்போ இதுமாரி பிரிச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் ஸ்டாட்டிக் ரவுட்டரா, இங்கே கீழே ஸ்டாட்டிக் ரவுட்டர் வரும். இது எனக்கு டைனமிக் ரவுட்டர். ஜஸ்ட் இதில் போயிட்டு ஒரு இதுமாரி நீங்கள் பண்ணி விட்டுற வேண்டியதான். இதுமாரி கோட் மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கிட்டு அழகாக பிரிச்சுக்க வேண்டியதான். இதெல்லாம் நம்ம கோடு ஸ்டைலு. நம்ம கோடை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாரி நம்ம ஸ்டைல் பண்ணுறோம். இப்படி நம்ம பிரிச்சுக்க வேண்டியதான். இல்லைன்னா இதே வந்து மல்டிபிள் ரவுட்டரா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதேமாரி பிரிச்சுக்க வேண்டியதான். ரைட்டா? இதேமாரி பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். இது டைனமிக் ரவுட்டர். ஓகே, இந்த டைனமிக் ரவுட்டர் தூக்கி அந்த சென்டரில் போட்டு விட்டுறேன். ஆக்சுவலி இப்படி தான் கோட் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டர். ஓகேவா? இதேமாரி போட்டு நம்ம 2 பார்ட்ஸாக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணிக்க வேண்டியதான் நம்மள. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர் டாட் ஆல்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆல் யூசர்ஸ்னு எனக்கு வந்துருச்சா? இப்போ நான் இந்த யூசரில் வேறு ஏதாவது நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த டைனமிக் ரவுட்டர் எனக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு ரவுட்டர் ஆர்டரிங். ஓகே, ஸோ கிளியர் எல்லாருக்கும் ரவுட்டர் ஆர்டரிங் புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த ரவுட்டருங்கிற கான்செப்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ பேசிக்காக ரவுட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஃப்ரண்ட் எண்டில் கனெக்ட் பண்ணுறது, அண்ட் ரவுட்டர் டைனமிக் ரவுட்டர்ஸில் வந்து ரவுட்டர் பேராம்ஸ், கொரி பேராம்ஸ் எப்படி எழுதுறது, ரவுட்டர் ஆர்டரிங் எப்படி நம்ம வந்து கான்செப்ட் எழுதுறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. ஓகே, எல்லாருக்குமே கிளியர் தானே? காஃபி கிளியர்? ஓகே, ஸோ இதில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது சிஏ இருக்கா? எக்ஸாம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஓகே, சாட் பாக்ஸில் போட்டுடுங்க. ஒருத்தருக்கு தான் இருக்கா? ஓகே, ஏவிசியில் படிக்கிற எல்லாருக்குமே சிஏ இருக்குது அப்படி தானே? சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி கிளாஸ் போதும். சிஏக்கு போய் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நாளைக்கு இல்லை, நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடத்தேன். ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தான் கிளாஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் போதும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து நான் ஐடி எல்லாமே ஸ்டூடெண்ட் ஐடி போட்டிங்களே, நான் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு பார்க்கலாம். போய்ட்டு சிஏக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. நல்லா எழுதுங்க சிஏ. ஓகே, நான் ஒர்க் கொடுத்தேன். அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலை யாரும். ஓகே, எல்லாருக்கும் சிஏ இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எதுவும் ப்ரெஷர் பண்ணல. ஸோ சிஏ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். ஓகே, தென் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு ஒரு 1 வீக் செஷன் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து கிளாஸ் யாரெல்லாம் ரெகுலராக அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த பிளேஸ்மெண்ட் கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்.
ஓகே. ஸோ அதுக்கப்புறம் யாரெல்லாம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறாங்களோ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜாப் எப்போ சர்ச் பண்ணுறீங்களோ அப்போ என்னோட கைடன்ஸில் உங்களுக்கு 1 மந்த் ட்ரைனிங் கொடுப்பேன். யார் ரெகுலராக அட்டன் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும்தான். ஓகே. ஸோ அதனால் வந்து ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். சிஏ எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுங்க. ஓகே. நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம்.